சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/10/2025 புதன்கிழமை, ஐப்பசி மாதம் 5ஆம் நாள். பிரதமை திதி இரவு 8:17 வரை. சுவாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:51 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல சம்பவங்கள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகளையும் லாபங்களையும் அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் பெரிய அளவில் சாதகமாக தான் இருக்குது. ஐயா, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே. 7.5 சனி விரயச்சனியாக முதல் 2.5 வருஷம் ஒரு விரய அமைப்பில் இருக்கும்போது பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். 7.5 சனி கெடுதலே செய்ய மாட்டார்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, ஏதாவது ஒரு காரிய நஷ்டம், ஒரு சாதகமற்ற தன்மைகளை ஜென்மச்சனி நேரத்தில் தான் கொடுப்பார். இப்போதான் 11ஆம் இடத்துல தானே ராகு இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்து ராகு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை, எதில் எப்படி செய்கிறதுன்றதில் ஒரு தெளிவான சிந்தனைகள், அண்ணன் அக்கால் விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. லாபமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, தொட்டதெல்லாம் தொடங்காமல் இருக்குது. வியாபாரம் சரியில்லை, தொழில் சரியில்லை, விவசாயம் சரியில்லை, வேலைக்கு போக முடியல, வேலையில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது, குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னமோ என்னை சுற்றி ஒரு நெகட்டிவான விஷயங்களே நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரியான ஒரு மாதிரியான தனியாக இருப்பதை போல ஃபீல் பண்ணக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுகமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு ராகு பகவான் நல்லாவே இருக்கிறார். கூடவே 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் பருத்தி புடவையாக காய்ச்ச மாதிரின்னு சொல்லுவேன். தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஏதாவது பாதிப்புகள் வந்துருமாயானா கண்டிப்பாக கிடையாது. இதுவரைக்கும் கிடைக்காத உதவிகள் தொழில் அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வேலைக்கு ஆள் இல்லாத நிலைமை, உதவியாளர்கள் இல்லாத நிலைமை, ஒரு யாரும் ஒரு வளர்ச்சிக்காக ஒரு முதலீடாவது கொடுப்பாங்களா, ஒரு கடனாக கூட கொடுக்கணும், வட்டிக்கெல்லாம் வேண்டாம், என்னால் வாங்க முடியாது, தாங்க முடியாது, ஒரு கடனாக கொடுத்து உதவக்கூடிய அமைப்புகள் அப்படிலாம் செஞ்சாங்கன்னா தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த தொழில் முன்னேற்றத்திற்காக என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்குள்ளேயே கால ஊண்டிடலான்ற மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த தொழிலை செய்யலாமா, அந்த தொழிலை செய்யலாமா, இந்த வியாபாரம் சரியாக இருக்குமா, இந்த விளைச்சல், இந்த இது போடலாமா, அது போடலாமா, நிலத்தை நம்பலாமா கூடாதா என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வாழ்க்கை தரத்திற்கேற்ப எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கின்ற தந்தையை பற்றிய மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான மாற்றங்கள்லாம் இப்போது வருது. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பங்காளி அமைப்புகள் இப்படி இருக்குது, அல்லது அக்கா தங்கச்சிங்களே நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, கல்யாணத்திலே இதை போட்டாச்சு அதை போட்டாச்சு, ஆனாலும் அக்கா தங்கச்சிங்க இதுவும் அதுவும் வேணும்னு சொல்லுது. இன்றைக்கு சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சுமூகமான விட்டு கொடுக்கும் தன்மையில் அப்படி போகும் பொழுது எல்லாமே நிறைவாக வந்துவிடும் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலாம், அல்லது சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டித்தான் ஆகணும், அதை இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும்னு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு பெருமையை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும்னு பெண்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஷ்டமச்சனி முடிஞ்ச 4 நாள் 5 நாள்லேயே அப்படியே அஷ்டம ராகு வேறு வந்துருச்சு, என்னங்க எனக்கு நல்ல பலனே நடக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட
8ல் சனி இருந்ததைப் போல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் கெட்ட பலன்களை செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை. என்ன கொஞ்சம் தூர இடங்களுக்கு அனுப்புவார், கொஞ்சம் அலைச்சல்களை கொஞ்சம் அதிகமாக செய்வார். ஏற்கனவே பிறந்த நாட்டில் இல்லாமல் பிறந்த மாவட்டத்தில் இல்லாமல் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒன்றே ஒன்று என்னென்னா, பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்த்துபவர் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தான். ஆக நம்முடைய தகுதி என்ன, நமக்கு என்ன சரியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் போடுகூடிய தூண்டில்களில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எண்ணங்கள் இருக்க தேவையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க. ₹1 கொடுத்தா ₹10 மாற்றி கொடுத்துட்றேங்கன்ற மாதிரியான ஒரு ஆசை வார்த்தைகளை நம்புவதை ராகு செய்வார் என்பதால் அதை மட்டும் தவிர்க்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய நாளான இன்று கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே அஷ்டம சனிக்கு ஒரு பாதுகாப்பு இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில்ன்றதை ராசிபலன் பகுதியில் அடிக்கடி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு இளைய பருவத்தினருக்கு நட்புகளில் விரிசல் என்கின்ற அமைப்புகளை கொடுப்பார். ஒருத்தரை ரொம்ப நம்பினேன், என்ன பண்ணுறது, நான்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அது ஒன் வே டிராஃபிக்காக தான் இருக்குது, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது மனுஷன் அப்படியே துண்டகானம் துணியகானம்னு ஓடி போயிட்டார் என்ற மாதிரியாக நண்பர்களை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த 7ஆம் இடத்து ராகுவால் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவரை பற்றின கவலை, மனைவியை பற்றின கவலை, வயதானவர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றிய கவலை, சிலருக்கு கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை என்பது போன்ற நிகழ்வுகளை குடும்பத்திற்குள்ளேயே ஏதேனும் விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன குறைகளை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த 7ஆம் இடத்து ராகுவிற்கு உண்டு. ஆனால் மற்ற லெவலில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய பாதகமான கோச்சார நிலைமைகள் கண்டிப்பாக இல்லை. ஆகவே எதையும் சமாளிக்கும் திறமையோடு சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய நாளான இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான கிரகங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கடன் நோய், வம்பு, வழக்கு, எதிர்ப்புகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடனை கூட கட்டிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடனை கட்டணும்னா வருமானம் வரணும் இல்லையா, வருமானம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காதவங்கெல்லாம் கன்னிராசிக்காரங்க மேலே இப்போ நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. அதை விட மேலே இந்த வேலையை விட்டுறலாமா, அல்லது வேறு ஏதாவது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலையை பார்த்துக்குவோமா என்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள். நல்ல வேலை கிடைக்க போகிறது, உங்களுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்க போகுது, சம்பள உயர்வு வரப்போகுது, ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு ஆஃபீஸ் போகிறதுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். ஆரோக்கியம் தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு மட்டும் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், அதாவது வளர்ச்சிக்கான கடனே வாங்க முடியாமல் இருக்கவே முடியாது. வளர்ச்சிக்கு தேவையான, வீட்டிற்கு தேவையான, வண்டிக்கு தேவையான, ஒரு தொழிலுக்கு தேவையான வளர்ச்சி கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுப செலவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார். உண்மையிலே பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பொருள் அமைப்புகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய அதனால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பிள்ளைகள் சுப பிரிவாக பிரியக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதோட சந்தோஷமாக அதை கணவன் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஒரு பையனுக்கு தூர இடத்துல வேலை கிடச்சிருக்கு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, வெளிமாநிலத்தில் வேலை கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறது, ஒரே பையனாக இருந்தாலும் அவனோட எதிர்காலத்திற்காக நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கின்ற மாதிரியாக சுப பிரிவாக சந்தோஷமாக குழந்தைகளை பிரியக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த பலன் இன்னும் ஒரு 2 மாதத்திற்குள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத நன்மைகள் இப்போது உண்டு. ஒரு நண்பராக இருக்கக்கூடிய, நம்முடைய மாநிலத்தைச் சேராத, நம்முடைய வேற்று மதத்தக்காரராக இருக்கக்கூடிய அல்லது வேற்று இனத்துக்காரராக இருக்கக்கூடிய, வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக சில தொழில் அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய குறைகள் வந்துருமோன்ற பயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
ஏதாவது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போகலாமா வேணாமா, போனால் அவர் ஒரு பாட்டில் 500 1000 பில்லை போட்டுருவாரே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டியை மாற்றிடலாம்ன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். 2 வீலர்லேருந்து காருக்கு போயிடலாம், அல்லது இந்த வண்டி பெட்ரோல் குடிக்குது, அல்லது ரொம்ப அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, இதை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சிலையாவது போட்டுட்டு ஒரு புதிய வண்டி வாங்கிடலாம். வண்டி வாங்கினா டியூ கட்ட முடியுமா? கட்ட முடியும், பரவாயில்ல, வருமானம் இருக்கத்தான் செய்துன்ற மாதிரியாக ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தாலும் பின்னாடி ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடிய, செய்யலாம், ஒன்றும் எல்லை மீறி போய்விடாது, செய்யலாம், ஒன்றும் தலைமுழுகி போயிடாது என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகத்திற்கான செலவுகள் இன்றைக்கு இருக்கும் என்பதால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மனசு சந்தோஷப்படக்கூடிய, உடம்பு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தில் போய் இன்றைக்கி ஏதாவது காசு பணம் செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ணுறதுக்கேற்ற வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவான முடிவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழப்பங்களே இப்போது இருக்காது. எதை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, மற்றவர்கள்ட்ட பேசுகிறத, மற்றவர்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டாலும் நம்ம சுயமாக செய்கிறதாங்க நல்லது என்ற மாதிரியான ஒரு முடிவுகள் உங்களைத்தானே தேடி வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் பாருங்கள், நான் ஒரு மாதத்துலேயே கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இவர் கூப்பிட்டு கொஞ்சம் அப்படி போய் சொன்னார்னா கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும், அவரை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்துடலாம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமைய மாட்டேங்குதேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு யாரை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினச்சிங்களோ அவருக்கே எதிரே சில நேரங்களில் ஒரு நல்ல விதமான ஒரு அறிமுகம் ஆகக்கூடிய சூழல்கள் உருவாகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கலைத்திறமை கொண்டவருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும், சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக, அது சம்பந்தப்பட்ட அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு சில ஐடியாக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து பண வரவுகளை தடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சும்மா நம்மளே இப்படி வீட்டில் இருந்துக்கிட்டு சொல்லி விட்டாலே காசு பணம் வந்துடுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அடாடா என்ன இது கொஞ்சம் இடிக்குதே கடிக்குதேன்ற மாதிரியான விஷயங்கள் கரெக்டாக தானே கொடுப்பாரு, ஏன் இன்றைக்கி மட்டும் இழுத்தடிக்கிறாருன்ற மாதிரியாக பண விஷயத்தில் ஒரு சிறிய தடங்களுக்கு பிறகு பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே குடும்பத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் பிடிவாதக்காரராக இருப்பீங்க. நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான எண்ணங்கள் பொதுவாகவே எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல உண்டு. ஆளுமை திறன் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்தவர்களின் மீது அதிகாரம் செலுத்துவதை ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு அந்த அதிகாரம் ஆளுமை திறன்லேயே மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடிய நாளாக இருக்கும். என்னங்க உங்களைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி, என்னடா அது இதுவரைக்கும் எதிர்த்தே பேசாதவர்கள், இதுவரைக்கும் அடிபணிந்த பழை வீரர்கள் எல்லாம் நம்மளை கொஞ்சம் எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்களேன்ற மாதிரியான குழப்பங்கள் ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இருந்தாலும் மாலைக்கு பிறகு எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே சனிக்கு ராகு நண்பர் என்பதால் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு ராகு செய்ய மாட்டார். ஜென்மச்சனியில் இருந்த மாதிரியான கெடுதல்கள்லாம் இப்போ ஜென்ம ராகுல கண்டிப்பாக கிடையாது. அதுவும் உங்களுடைய ராசிநாதன் இப்போது குருவின் பார்வையில் வலிமையாக இருப்பதாலும் உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் எதையும் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இப்போது இந்த ஜென்ம ராகுன்றதுனால கூடுதல் பொறுமைகள் கொஞ்சம் வந்து விடுகின்றன. ஆனாலும் கெட்டவைகள் எதுவும் நடக்காமல் நல்லவைகள் மட்டும் அடையாளப்படுத்தி தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு யார் வாழ்க்கை துணை, இந்த கார்த்திகை மாதமே நிச்சயார்த்தத்தை வச்சுக்கலாம், அடுத்து டக்குன்னு கல்யாணத்தை 2 மாதத்தில் வச்சிடலான்ற மாதிரியான அடுத்த வருட ஆரம்பத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த பலன் 1 மாதத்திற்குள் நடந்துவிடக்கூடிய அருமையான குடும்பம் அமைவதற்கான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய செலவுகள் சிக்கனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
வருமானங்கள் வரும், ஆனால் இதெல்லாம் செலவு பண்ணணுமான்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு சும்மா பூட்டி கிடந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, தேவையற்ற செலவுகள், தேவையற்ற விரயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தேவையற்ற செலவுகளை சுருக்கக்கூடிய அதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கின்ற அமைப்பு இந்த மாதத்திலேயே உண்டு. வெளிநாட்டுக்கு, இந்த வெளிநாட்டுக்கு போகலாம், அந்த வெளிநாட்டுக்கு போகலாம். மேற்க அடைச்சிட்டாங்கன்னா கிழக்க போனால் என்ன, நல்லது தானே. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கொஞ்சம் நல்ல விதமான அமைப்பில் இருக்கேன்ற மாதிரியாக அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வெளிநாட்டில் போய் பிழைக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அதிகமாக வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சித்தர்களின் மேல் ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தவம், தியானம், யோகா போன்ற ஒரு மாதிரியான ஆன்மீக ஈடுபாடுகள் அதன் மூலமாக மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். வெளிநாடு செல்றதுக்கான அமைப்பு எப்படி யாருக்கு வருங்க, யாருக்குங்க ஆசை வரும், அதை எப்படிங்க ஜோதிடத்தில் ஜாதகத்தில் கணிக்கிறதுன்னு இன்றைக்கு ஒரு நேர் கேட்டிருக்கிறார். உண்மையிலே சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வரக்கூடிய சில சந்தேகங்கள்ன்றது அத்திப்புத்தார் போல அபூர்வமாக வரக்கூடியதுன்னு கூட சொல்லிடலாம். இந்த அமைப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வெளிநாடு கதவுகள் திறந்திருக்குன்னே சொல்லலாம். இந்திய இளைஞர்கள் புத்திசாலி இளைஞர்கள் என்பதை அகில உலகமும் தெரிந்து வைத்திருக்கிறது என்பது தான் உண்மை. அதுலேயும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நிறைய வெளிநாடுகளில் வரவேற்புகள் இருக்கின்றன. வெளிநாடுகளில் படிக்க போவதோ அல்லது இங்கிருந்து படித்து விட்டு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, கை நிறைய சம்பளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாக வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தெரிந்த ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், நம்முடைய குடும்ப அல்லது நமக்கு தெரிந்த ஒருவரோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் வாச்சிடுறது இல்லையே, எல்லாருமே நினைக்கிறது இல்லையே போறதுக்கு. வெளிநாட்டில் போய் இருக்கிறதுலேயே சிக்கல்கள் இருக்கு இல்லையா. மனைவி, குழந்தைகள் இவங்களை பிரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அம்மா அப்பாவை கண்டிப்பாக பிரிஞ்சு தான் இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மொழி பேசாத வேறு மொழி பேசுபவர்களாக இருப்பாங்க. அப்போ சில நன்மைகளும் இருக்கின்றன, சில சாதகமற்ற தன்மைகளும் இருக்கின்றன என்கின்ற நிலைமையில் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் வெளிநாட்டிற்கு போவதற்கு விருப்பமானவராக இருக்கிறாரா, வெளிநாடுக்கு போவாரா, போக மாட்டாரா, வெளிநாட்டிலேயே நீடித்து தங்கிடுவாரா, 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் இருந்துட்டு திரும்பி வருவாரான்றதை பார்க்கறது என்ன அமைப்புனா, பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய தேசத்தை விட்டு பிற தேசத்திற்கு போகக்கூடிய அமைப்புகளை நம்முடைய மூல நூல்கள் 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொண்டதாக சொல்லுகின்றன. ஆரம்ப காலத்தில் இந்த மூல நூல்களில் 3, 6, 9, 12ன்னு சில விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் சரி என்பதை கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க. ஏனென்றால் மூல நூல்களை ஞானிகள் எழுதினாலும் பின்னால் வந்த ஆர்வ கோளாறினால் தங்களுடைய அரைகுறை அனுபவத்தை எழுதியிருப்பவர்களும் அதில் இருக்கிறாங்க. அதனால் 3, 6, 9, 12ஆம் பாவங்கள் பெரும்பாலான நூல்களில் வெளிநாட்டு பாவங்கள்னு சொல்லப்படுகிறது. அது உண்மையில் அல்ல. 8, 12ஆம் பாவங்களே பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு பாவங்களாக இருக்கும். எப்பொழுது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறதோ அப்போது ஒருவருக்கு வெளிநாட்டிற்கு போக வேண்டிய ஆசை வரும். அப்போ சுபத்துவம்னா என்ன? 8ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது, 8இல் குரு இருப்பது, 12இல் குரு இருப்பது, 8, 12ஐ குரு பார்ப்பது, 6லிருந்து சுக்கிரன் 12ஐ பார்ப்பது, சுக்கிரனை 12இல் இருப்பது என்பது போன்ற 8, 12ஆம் இடங்களோடு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது ஒருவருக்கு கண்டிப்பாக வெளிநாடு ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில் சரராசிகள்னு சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய இந்த 4 ராசிகளில் அடுத்தடுத்த கிரகங்கள் இருந்து அவர்களுடைய தசையும் நடக்குமாயின் ஒருவர் உறுதியாக வெளிநாட்டிற்கு கண்டிப்பாக போவார். அவருக்கு ஆர்வமும் இருக்கும், அதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். எப்படிங்கய்யா உறுதிப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தா, இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் உங்களுக்கு தெரிந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை பாருங்கள். இப்போ நான் சொல்லுகின்ற இந்த 8, 12 சுபத்துவ விதி நிச்சயமாக அவருடைய ஜாதகத்தில் இருக்குங்க. அவர் அதை வச்சே திரும்பி வருவாரா வரமாட்டாரான்னு கூட பார்த்துடலாம். தற்காலிகமாக போயிருந்து 5 வருடம் 10 வருடம் திரும்பி வருபவர்களுக்கு இப்பொழுது நான் சொன்ன சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை வராமல் உபயஸ்திர வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை வரும். அப்போ அந்த சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த காலகட்டங்களில் மட்டும் அவங்க இருந்துட்டு திரும்பி வந்துடுறதா இருக்கும்.
12ஆம் இடம் பூரண சுபத்துவத்தை அடைந்திருந்தால் வெளிநாட்டு குடிமகனாக ஒருவர் கண்டிப்பாக இருப்பார். ஆகவே வெளிநாடு போக வேண்டும், அதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும் என்று வந்துவிட்டாலே 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் கூடுதல் சுபத்துவமாக இருந்தாலே அவர்கள் கண்டிப்பாக போக முடியும். வேற நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த சாரத்தில் இந்த கிரகம் இருந்தால், இந்த சாரத்தில் இந்த கிரகம் இருந்தால் போக முடியும்னு சொல்லணும்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது சரியாக வராது. சுபத்துவத்தின் அடிப்படையில், பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், ஜட காரகத்துவமான வெளிநாட்டு வாசம் என்பது இருப்புகள் ராசியின் அடிப்படையில் அமைகின்றன என்பதால் பாவகங்களாகிய 8, 12 சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது ஒருவர் பிறந்த இடத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.